நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெனாம் வந்து பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா இருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நல் த காட் ஆஃப் டார்க்னஸ், த காட் ஆஃப் சிம்பியாட். சோ அவர் தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. எதுக்காகனா ஒரு வெப்பனா தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஆனா இவங்க 2 பேருக்குள்ளயுமே பாண்ட் ஆகும்போது இவரை கிரியேட் பண்ண ஒருத்தர் இவருக்கு கொடுக்காத ஒரு விஷயம் இவருக்கு கிடைச்சிருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா த கிரேட் வில். ஈவன் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரடாக்ஸாவுமே இவருக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இது மூலியமா எந்த அளவுக்கு வெனாம் வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகுதோ அவரோட பவருமே அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகி சிம்பியாட் ஹைவுக்கு அவர் ஒரு லீடர்ஷிப்பா அவரை தன்னால மாத்திக்க முடியும். இந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கோவப்பட வச்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வெனாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ஸ், ஹைவ் கண்ட்ரோல் அண்ட் விஸ்பரிங், சோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இவரோட கண்ட்ரோல் இவர் எடுத்துன்றதுனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கல்லோட பவர் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதே சமயத்துல வெனாம் இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே மாறி இருப்பாரு. ஆனா இவர் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இவர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எவால்வ் ஆகணும். இது மூலியமா இந்த இடத்துல நமக்கு வெனாம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வில்லன்ஸ் கூட மட்டும் சண்டை போடல, இவருக்கான ஒரு ஓன் டெஸ்டினிக்காக தான் இவர் ஃபைட் பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.